ஐயா ஒரு காலத்தில் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாவது படிச்சிடுறா, எப்படியாவது பாஸ் ஆகிடுறா, எப்படியாவது வேலைக்கு போயிடுறா, அதெல்லாம் அந்த காலம். ஆனால் இன்னைக்கு எங்கள் சினிமா என்ன தெரியுமா சொல்லிச்சு எங்கள் சிங்கங்களுக்கு? மச்சான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை தரணும்னு சொல்லி கொடுத்தது சினிமா. ஜெய்பீம் மறுக்க முடியுமா? உலகமே அழிஞ்சு போனாலும் கடைசியில் காப்பாற்ற வர்றது ஒரு விவசாயின்னு கடைசி விவசாயிக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தது சினிமா. ஒன்று சொல்கிறேன் எதிரணிக்கு, நாங்கள் பார்த்திபனாக இருக்கிறதும் லியோவாக இருக்கிறதும் உங்கள் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது, மறந்துடாதீங்க. ஆனால் அவங்கள எல்லா மேடையிலும் பேசக்கூடிய ஆள் தான். எங்கள் இளைஞர்களுக்கு இவங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்ன பசங்களுக்கு ரெண்டு பிரச்சனை சார். ஒன்று மதிப்பெண்கள், இன்னொன்று மதிக்காத பெண்கள். அவ்வளோதான் பிரச்சனை. எல்லாரும் அதுக்கு பெண்களே கைதிட்டாங்க. ஆமா, உண்மையை ஒத்துக்கிறவங்க தெய்வத்துக்கு சமன் சொல்லுவாங்க மேடம். எங்க வாழ்க்கையில இந்த 3 பேர் மாதிரி சில பேர் இருப்பாங்க, சொந்தக்காரங்க. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? சினிமாவுக்கு போகாத டேய், 10ஆம் கிளாஸ் சினிமாவுக்கு போகாத, 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். டேய் 12ஆம் கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆயிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படி சொல்ற பீஸ் எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நான்லாம் அப்படிதான் இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும்னு வீட்டில் அடம் பிடிச்சி காசெல்லாம் கொண்டு போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்த புதுசில் ஜாலியாக இருந்தது. எல்லோ கலர் பெயிண்ட் அடித்த பஸ் வீட்டு வாசலுக்கே வந்தது. ஏறி உட்காந்தா ஜம்முன்னு பிக்னிக் மாதிரி கொண்டு போய் இறக்குனாங்க. இறக்கணும்னு பார்த்தா பெரிய கேட், அத்தாந்தண்டி கேட்டு என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. ஏன்பா இது எங்கேயோ பார்த்த மாதிரி? ஒரு இடத்துல பார்த்தேன், ஜொராசிக் பார்க். இது பயங்கரமான இடம். அங்கதான் அவ்வளோ பெரிய கேட் இருக்கும். திறந்து உள்ளே போனோம்னா ஒரே சந்தோஷம், எல்லாரும் கலர் ட்ரெஸ் சந்தோஷம். நான் படித்த காலேஜில் பொண்ணுங்க ரொம்ப அதிகம், கூடுதல் சந்தோஷம். ஆஹா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சா அவன்ட்டு போயிட்டு சந்தோஷமா இருந்தது. சேர்ந்த ஒரு வாரம் இன்ஜினியரிங்கில் வந்து ரொம்ப நிறைய விஷயம் கத்துறாங்க. இங்கே இருக்கிற இந்த மைக்கு, இந்த சேரு, இந்த லைட்டு, இந்த டிவி, இந்த கேமரா, இதையெல்லாம் கண்டுபிடிக்க ஒரு இன்ஜினியர் வேணும். செகண்ட் இயர் தேர்ட் இயரில் கண்டுபிடிப்பாங்க. நான்லாம் சேர்ந்த ஒரே வாரத்தில் இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். கைத்தர மாட்டீங்களா? ஒரே வாரத்தில் ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, இந்த ஜென்மத்தில் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாதுங்கிறத கண்டுபிடிச்சேன். போட்டு ப்ரெஷர் எல்லாரும் சேர்ந்து, நீ வந்து சிவில் இன்ஜினியர் ஆகு, நீ ஐடி இன்ஜினியர் ஆகு, நீ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், நீ வக்கீல் ஆகு, நீ டாக்டர் ஆகு. ஒரே பையன் எத்தனை ஆவான்? அவன் 2வது செமஸ்டரில் பைத்தியம் ஆயிடுறான். யாரா நான்? ஐயா, வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யம் வேண்டாமா? பசங்களுக்கு ஒரு நிம்மதி வேண்டாமா? அதற்கெல்லாம் ஒரு வடிவம் வேண்டாமா? சமூகம் சீரழிஞ்சு கிடக்குதுமா? உலகம் பிரிஞ்சு கிடக்குதுமா? இவனை மதத்தால பிரி, ஜாதியால பிரி, பணக்காரன் ஏழைன்னு பிரின்னு உலகம்லாம் பிரிச்சு வைக்குது. ஆனா பணக்காரன் ஏழை, காசு இருக்கிறவன் இல்லாதவன், கருப்பு வெள்ளை, அழகா இருக்கா அழகா இல்லை, எந்த பேதமும் இல்லாம எல்லாரையும் ஏசி போட்ட சேர்ல உட்கார வைக்கிற சமத்துவ கோயில் இருக்குன்னா அதை இங்க சினிமா தியேட்டர் மட்டும் தான். மறக்க முடியுமா?